திருமணத்தை குறித்து 7 காரியங்களை சொல்லியிருக்கிறேன், அவருடைய நோக்கத்தை பற்றி. இன்னொன்று, ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்காகவே தேவன் இந்த கணவன் மனைவி என்கிற உறவை ஏற்படுத்தி குடும்பமாய் அமைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். சரி, அதெல்லாம் நமக்கு புரியுது, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே பைபிள் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானவையை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுகிறான். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அப்போ அனுபவிக்கிறதுக்கு தேவன் கொடுத்த சகலவித நன்மைகளில் ஒரு நன்மை மனைவி. ஹலோ, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்குறார். நம்ம என்ன நினச்சிட்டோம், ஏதோ காரு, பைக்கு, பங்களா இவைகளை தான் நம்ம அனுபவிக்க கொடுத்தார் நம்ம நினைக்கிறோம். அதான் நன்மைன்னு நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், மனைவியும் கூட தேவன் நமக்கு நன்மையாக கொடுத்துருக்கிறார். சரி,